புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கும் குறிப்பாக அல்சர் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகளை கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து அல்சர் கண்டிஷனும் போது வயிறு எரிச்சல், வயிறு புண்ணாக இருக்கிறது, இல்லை வயிறு உபசமாக இருக்கிறது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது டாக்டர். இந்த அல்சருக்கு கூட வந்துட்டு பிஃபோர் ஃபுட் நம்ம டேப்லெட் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்ருக்கு. இப்படி க்ரானிக்கான அல்சர் கண்டிஷன் எதனால் வருது? இந்த அல்சரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து அல்சர் இருக்கா அப்படிங்கிறதே தெரியறதில்ல. நமக்கு வந்து இப்போது சாப்பிடும் போது ஒரு வயிறு எரிச்சல் ஒரு அறிகுறி கண்டிப்பாக நமக்கு தெரியும். அது நம்ம அலட்சியமாக விட்டுரும். நமக்கு அல்சர் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு சிலருக்கு தெரியாமலேயே ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்போ வந்து பிரச்சனை அதிகமாகுதோ அப்போ தான் மருத்துவரை போய் பார்ப்பாங்க. இந்த அல்சர் வந்து ஈஸியாக சிம்டம்ஸ் மூலிமா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு அறிகுறிகளை வெளிக்காட்டும். ஈவன் ஒரு தலைவலி இருந்தால் கூட அதுவும் ஒரு அறிகுறி தான். நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள், இப்போ ப்ராப்பராக தூக்கம் இல்லை, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, தண்ணி சரியாக குடிக்கல, இது மாதிரி நிறைய ரீசன்ஸ்னாலையும் நமக்கு தலைவலி வந்து வரதுக்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்டமே பார்த்திங்கன்னா ஒரு வயிறில் வந்து எரிச்சல் இருக்கும். ஒரு நெருப்பு கொட்டினா, ஒரு தீக்காயம் பட்டால் நமக்கு எப்படி ஒரு எரிச்சல் இருக்குமோ அதே மாதிரி ஒரு உணர்வு வந்து இருக்கும். இப்போ அந்த ஸ்டார்டிங்லேயே இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே டாக்டரை போய் பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வித்தின் 3 monthஸில் நம்மளால் க்யூர் பண்ணிக்க முடியும். இந்த அல்சர் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் குன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த புண் வந்தவங்க அந்த நோயாளி பார்க்கும்போது வயிறை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சி குனிஞ்சு தான் அவங்களால நடக்கவே முடியும். அந்த அளவுக்கு அதோட பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதோட கஷ்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த குனிஞ்சு வரக்கூடிய நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் பிரச்சனையோடு தான் இருப்பாங்க. அதனால் இதற்கு சித்த மருத்துவத்தில் குன்மம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. 8 வகையான குன்ம நோய்கள் வந்து சித்தர்கள் வந்து பிரிச்சிருக்காங்க. இதற்கான முதல் காரணம் என்ன, இந்த நோய்க்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது பாடல்களின் வழியாகவே சொல்லப்பட்டிருக்கு. தொடர் வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது. அதாவது தொடர்ந்து நம்ம உடலில் வந்து வாதம் அதிகமாகும் பொழுது இந்த குன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உடலில் வந்து வாத பித்த கபம் இது 3ம் நமக்கு சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நோய் அப்படிங்கிற நிலை இருக்காது. யாருக்கெல்லாம் வந்து வாதம் அதிகமாகுதோ அவங்களுக்கு இந்த அல்சர் பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணமாக அமையுது. இப்போ வாதத்தை சமநிலைப்படுத்துகிற மாதிரி மருந்துகளும் இந்த புண்ணை ஆற்றக்கூடிய மருந்துகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த அல்சரை முழுமையாக குணப்படுத்திக்கலாம். நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் துவர்ப்பு சுவை உள்ள மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது, நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்லையும் துவர்ப்பு சுவை எடுத்துக்கும் பொழுது இந்த அல்சர் வந்து தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். இப்போ உணவு முறைகளில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாதுளம் பழத்தோட அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, அதோடு சேர்ந்து ஜூஸ் மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த புண் வந்து நல்லாவே க்யூராக ஆரம்பிச்சிடும். உணவு முறைகளை நம்ம நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம ஒரு நோய் நிலை ஏற்படுது அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களோட நம்ம ஒரு தொடர்ச்சியாக ஒரு மருத்துவம் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு தீர்வு உண்டு. நிறைய மசாலா கலந்த உணவுகள், ரொம்ப அதிகப்படியான காரம் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கும் பொழுது இந்த அல்சர் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிளியர் ஆகாது. ஸோ அதனால் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு, குறிப்பாக பச்சை மிளகாய் காரம் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்ம மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கிளியராக ஆரம்பிச்சிடும். அப்போ துவர்ப்பு சுவை, இந்த வயிற்றில் புண் இருக்குது இல்லை வாயில் வந்து புண் இருக்குது அப்படின்னா துவர்ப்பு சுவையுள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஈஸியாக வந்து கிளியராக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் மாசிக்காய் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இந்த மாசிக்காயை வந்து ஒரு சின்ன சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு வாயில் வந்து சாக்லேட் மாதிரி போட்டு அடக்கி வச்சு அந்த வரக்கூடிய அந்த எசன்ஸை வந்து நம்ம உள்ளுக்கு விழுங்கலாம். இப்போது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணாக இருந்தாலும் சரி, வாயில் இருக்கக்கூடிய புண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாசிக்காயோடைய அந்த எசன்ஸை வந்து நம்ம சீவ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த புண் வந்து ஈஸியாக ஆற ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே வாயில் புண் இருக்குது, ஒரு அச்சரம் மாதிரி நமக்கு வரும் அப்படின்னாலே நமக்கு வயிற்றில் புண் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை நம்ம ஆற்றிட்டோம் அப்படின்னாலே இந்த வாயில் இருக்கக்கூடிய புண்ணுகள் வந்து தானாகவே ஆற ஆரம்பிக்கும்.
இன்னொரு துவர்ப்பு சுவையுள்ள மருந்துகள் எப்படி அப்படின்னா திரிபலா சூரணம், சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூணுமே வந்து திரிகடுகு சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். திரிபலா சூரணம் அப்படிங்கிறது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திரிபலா சூரணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் மருந்து கடைகளில் போய் திரிகடுகு சூரணம் அப்படின்னு கேட்டு தவறாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. திரிபலா சூரணத்துக்கும் திரிகடுகு சூரணத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து வந்து திரிபலா சூரணம். ஸோ கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 கலவை தான் திரிபலா சூரணம் சொல்கிறோம். ஸோ இது கஷாயம் மாதிரி போட்டோ இல்லை வெந்நீரில் வந்து கலந்தோ வந்து குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண் வந்து நல்லாவே ஆற ஆரம்பிக்கும். இன்னும் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. உணவு முறைகளில் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எலுமிச்சை பழச்சாறு. நிறைய பேர் வந்து அல்சர் இருக்கும்போது நம்ம லெமன் ஜூஸ் எடுக்கக்கூடாது, புளிப்பு சுவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகப்படியாக சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய புளி தான் நம்ம அவாய்ட் பண்ணுமே தவிர இயற்கையாக இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரூட்ஸில் கிடைக்கக்கூடிய இந்த புளிப்பு சுவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது விட்டமின் சி வந்து நமக்கு இந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதில் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம், மாதுளம்பழம் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுனால தான் சீக்கிரமாக வந்து நமக்கு கிளியர் ஆக மாட்டேங்குது. ஸோ உணவில் நம்ம இதுவும் வந்து கவனம் செலுத்தணும். இந்த புண்களை வந்து எளிதில் ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த விட்டமின் சிக்கு வந்து இருக்குது. அதோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னாலே சீக்கிரமாக எளிதில் வந்து குணமாக ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள்னாலையும் நமக்கு இந்த அல்சர் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக கிழங்கு வகைகள் எடுக்கிறது, தொடர்ச்சியாக பருப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள், அதாவது வாதம் சம்மந்தப்பட்ட கேஸ் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு மோஷன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வாதம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ தானாகவே இந்த அல்சர் பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். நேரம் தவிர்த்து சாப்பிட்றவங்களுக்கு, அதாவது பசி அப்படிங்கிற உணர்வு எடுத்த உடனே நம்ம சாப்பிடாம கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும்பொழுது இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வயிற்றுப்பகுதிகளில் மேலே இருக்கக்கூடிய ஒரு மியூக்கஸ் மெம்ப்ரெயின் சொல்லுவோம், அந்த லேயரை வந்து அரிச்சிடும். அதனால் நம்ம உணவை அரிக்கிறதுக்கு பதிலாக, உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய வயிற்றுப்பகுதியை வந்து அரிச்சிட்டே இருக்கிறதுனால தான் அது புண்ணாக மாற ஆரம்பிக்குது. அதனால் பசி எடுத்த உடனே சரியான நேரத்தில் வந்து உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். சரியான நேரத்துலையும் நம்ம தூங்கணும். சரியான நேரத்தில் தூங்கலை அப்படின்னா உடலோட உஷ்ணம், சூடு நிலை வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வயிற்றில் வந்து செரிமானமும் நமக்கு மந்தப்படும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நம்ம இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை தாண்டி நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து அதிகப்படியாக உற்பத்தி ஆகும். ஸோ நார்மலாக உற்பத்தி ஆகிறத விட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனால அதிகப்படியாக உற்பத்தி ஆகிறதுனாலேயே நமக்கு இந்த புண் வந்து வர ஆரம்பிக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு அதிகமாக பசிக்குது, நான் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைஃப் ஸ்டைலோட நம்ம ப்ராப்பராக ஒரு மெடிசன்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அல்சர் தொந்தரவு பற்றி பேசிட்டு இருக்கோம் டாக்டர். தொடர்ந்து பேசும் ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? ஓகே, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. 1 இயர்க்கு முன்னாடி வந்து ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருந்துச்சு. ஓகே, உங்க வயது என்னம்மா? 21. ஓகே, பேசுங்க. வணக்கம்மா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த குளுக்கோஸ் போட்டதுக்கு அப்புறம் அதிகமா தலைவாரம் அதிகமா இருந்துச்சு. சரிங்கம்மா. இப்ப வரைக்கும் முன்னாடி ஸ்டார்டிங் அதிகமா ரொம்ப அதிகமா தலைவாரம் இருந்தது. உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் சொல்லுங்க. உங்களோட ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவு இருக்கு? இப்ப நார்மலா தான் இருக்கு. ஆனா தலைவாரம் மட்டும் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கு. சரிம்மா, ஓகே. நான் சொல்றதை கவனிங்க. இப்போது ரத்த அணுக்கள் நமக்கு குறையுது, ஹீமோகுளோபின் குறிப்பாக குறையுது அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் விட்டுரும். ஸோ அதில் குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். மாதம் வந்து நமக்கு மாதவிலக்கு ஏற்படுது இல்லைங்களா? ஸோ அதிலே நமக்கு வந்து பாடி கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிடும். சத்தான உணவுகளில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஹீமோகுளோபின் எதனால் உங்களுக்கு குறைவாக இருக்குது, அதற்குரிய மூல காரணம் என்ன,
இதற்கான காரணத்தை என்னன்றதை நம்ம கணிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக மருந்துகளும் உணவுகளும் கவனம் செலுத்திங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் குறையாது. ஒரு சிலர் வந்து ரத்தம் வந்து அதிகமாகிறதுக்கு ஊசி மூலியமாக எடுத்துக்கிறாங்க, மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நார்மலுக்கு வந்துடும். ஒரு 3 மாத காலத்துக்கு அப்புறம் திரும்பவும் அகெயின் பழைய நிலைமைக்கே வந்துருச்சு, திரும்ப ஹீமோகுளோபின் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மோசமான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்மிஷன் கூட பண்ணுறாங்க. ஸோ இதற்கான காரணங்கள் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கு பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரு காரணம் வந்து வயிற்றில் வந்து நமக்கு பூச்சிகள் அதிகமாக இருக்கிறதா ஒரு முக்கிய காரணம். ஸோ ஹீமோகுளோபின் யாருக்கெல்லாம் வந்து குறைவாக இருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூச்சிக்கு மருந்துகள் கொடுக்கணும். பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் எல்லாமே வேப்பையில் கொழுந்து கொடுப்பாங்க, வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு பேதிக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு விஷயம் வந்து சுண்டைக்காய். ஸோ சுண்டைக்காயை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பூச்சிகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இன்னொரு மருத்துவ முறைகள் வந்து என்னென்னா, குப்பை மேனியோட வேர் ஒரு 3 to 5 வேர் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 1-2 தட்டி போட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி 3 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் வந்து குடிச்சிட்டே வாங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இதை தாண்டி அடிக்கடி வந்து உணவில் வந்து பாகக்காய் நிறைய சேர்த்துக்கணும். அதாவது கசப்புள்ள உணவுகள் நம்ம நிறைய உணவில் வந்து சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது கசப்பு சுவையை நம்ம சுவைக்கணும். அறுசுவை உணவுகள் வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கணும். இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. ஸோ இந்த 6 சுவையுள்ள உணவுகள் நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம். குறிப்பாக கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. துவர்ப்பு சுவை எடுக்க எடுக்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஸோ அதனால் நீங்கள் அடிக்கடி வந்து இந்த மாதிரி உணவுகளில் கவனம் செலுத்துங்க. இதுக்கப்புறம் வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேறினதுக்கு அப்புறமா நீங்கள் இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம சிம்பிளாக ஒரு காஃபி டீ எடுக்கிறோம், இல்லை பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம வெள்ளை சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக பனவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த வெள்ளத்திலே வந்து ஹீமோகுளோபின் வந்து நமக்கு அதிகமாயிட்டே வரும். நம்ம டெய்லி அன்றாடம் கொஞ்சம் நம்ம வெல்லம் எடுத்துகிட்டே வந்தால் ஹீமோகுளோபின் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி முருங்கைக்கீரை, அத்திப்பழம், மாதுளம்பழம், கருவேப்பிள்ளை இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். நெல்லிக்காய் அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஸோ நெல்லிக்காயில் வந்து தேனூரல் அப்படின்னே இருக்குது, அது டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ ஒரு 6 months வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பாடி வந்து பெர்மனண்ட்டாக ஹீமோகுளோபின் நார்மலில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தாண்டி உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம். சூரியன் ஒளியில் ஒரு 20 நிமிஷம் நிற்கணும். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். இது எல்லாத்துலேயும் நம்ம கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை மருந்துகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? சார். ஓகே, யாருக்கான கேள்வி சார் இது? நம்மளுக்கான கேள்வி. உங்களுடைய வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 50 மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம், கோயம்புத்தூர் பேசுங்க. சொல்லுங்கள். 2 வருஷம் வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க. ஓகேங்க. என்ன ஆச்சுன்னா டாக்டரை பார்த்துட்டு இருந்தேன், வீட்டில் பார்த்துருந்தேன். சரிங்க. 4 இப்போ வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு சொல்லிட்டு ஓட்டு மிஷின் ஒன்று வாங்கிட்டு. ஓகேங்க. அதில் இப்போ 24 hours இந்த ஓட்டு மிஷின் வேணும். சரி, ஓகே சார். ஓகே, ஸோ ஆக்சிஜன் லெவல் குறையுதுன்னு சொல்கிறீங்க, ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மோஸ்ட்டாக வந்து எதனால் உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருக்கு, லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பரிசோதனை செய்து பார்க்கணும். நீங்கள் மருத்துவமனைக்கு வந்து நேரடியாக பார்க்கலாம். வரும்போது எல்லா ரிப்போர்ட்ஸும் கொண்டு வாங்க. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குறையவே குறையாது. இப்போ வந்து மருந்துகள் எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த ப்ரெஷர் லெவல் மட்டும் குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ப்ரெஷருக்கு மட்டும் மருந்துகள் எடுப்பாங்களே தவிர அதற்கான காரணங்கள் என்ன, கொலஸ்ட்ரால் வந்து அவங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்டாக வந்து கெட்ட கொழுப்புகள் நிறைய இருக்கும். கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ப்ரெஷர் வந்து நார்மலுக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு ப்ரெஷர் வந்து கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக இருக்குது, ஆனால் எனக்கு ப்ரெஷர் குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கேட்கும்போது ப்ராப்பராக நான் தூங்கவே இல்லை, தூங்கியே எனக்கு பல மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. அதற்கு என்ன காரணங்கள், எதனால் குறையல அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூட் காஸை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னாலே
மருந்துகள் எடுத்துக்கக்கூடிய அந்த சதவீதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நேச்சுரலாகவே ஒரு சிம்பிளான ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ ப்ரெஷர் குறையலை அப்படின்னா ஃபஸ்ட்டு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா சிம்பிளான ஒரு வீட்டு வைத்தியம் வந்து பூண்டு தான். பூண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஸோ ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு அது வேக வச்சுட்டு ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் கலந்து நைட்டு தூங்க போகும்பொழுது சாப்பிட்டு அந்த தண்ணியும் குடிச்சு படுத்துக்கோங்க. இது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். டக்குன்னு உங்களுடைய கெட்ட கொழுப்பு வந்து நல்லாவே சீக்கிரமாக நார்மலுக்கு வந்துடும். இது அனுபவபூர்வமான ஒரு விஷயம் கூட. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த டிப்ஸ் சொல்லி நம்ம நார்மல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி கொழுப்பு சார்ந்த உணவுகள் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக அளவோடு வந்து எடுத்துக்கணும். அசைவ பிரியர் நிறைய பேர் வந்து டெய்லி நான்வெஜ் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே அளவோடு எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இதை தாண்டி ப்ரெஷர் வந்து நார்மலுக்கு வரணும் அப்படின்னா சீரக கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். யாருக்கெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கோ, ப்ரெஷர் குறையவே இல்லை, மாத்திரை போட்டு எனக்கு குறையல, தலை சுத்தலாக இருக்குது, நெஞ்சு படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த சீரகத்தை வந்து 1-2 தட்டி போட்டு நல்லா தண்ணியில் நம்ம எப்படி டீ வந்து கொதிக்க வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து டெய்லி குடிச்சிட்டே வரலாம். ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் இந்த சீரக கஷாயம் போட்டு அந்த தண்ணி நீங்கள் அப்பப்போ ஒரு சிப் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரெஷர் லெவல் நார்மலுக்கு வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே ஹெர்பல் விஷயங்கள் தான். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேடம் என் நேம் முருகன் மேடம். ஓகே, யாருக்காக கேட்குறீங்க சார்? மேடம் என் பாப்பாவுக்காக கேட்குறேன் மேடம். சரி, மகளோட வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேடம். பாப்பாவோட வயசு 9 ஆகுது மேடம். சொல்லுங்கள் சார். மேடம் ஒரு ஃபேன் காத்துலேயே இருக்காரு மேடம். அதனால கீழே விழுற மட்டும் அப்படியே வெடிச்சிச்சு மேடம். கோர் கூட இருக்கு. ஒரு சில இடத்துல ரத்தம் வர மாதிரி இருக்குங்க. ஆனால் அது எப்படி மேடம், என்ன பண்ணலாங்க மேடம் அதுக்கு? ஓகே சார், இன்னொரு முறை உங்கள் கேள்விகளை கேட்குறீங்களா? ஓகே மேடம். ஃபேன் காத்துலேயே இருக்காரு மேடம். பொழுது நிற்கும் கீழே விழுற மட்டும் வெடிச்சு கோர் கூட இருக்கு மேடம். இப்போ காலையிலேருந்து இந்த பிரச்சனை இருக்கு மேடம். எனக்கு அவங்களோட கேள்விகள் சரி. ஓகே, ஃபேன் காத்துலேயே இருக்காங்களா அவங்க பாப்பா? அதனால வந்து உதடு வந்து ட்ரை லிப்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே சரி. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து தண்ணி குடிக்கிறாங்களா, நிறைய கீரை காய்கறி பழங்கள் இதெல்லாமே எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத கவனம் செலுத்துங்க. டீஹைட்ரேஷன் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதாவது உடம்புல வந்து நமக்கு நீர் சத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ குழந்தை வந்து கரெக்டாக தண்ணி குடிக்கிறாங்களா. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உணவில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாங்க. அப்படி இல்லாமல் தண்ணி எவ்வளோ குடித்தாங்கன்னா 1 கிளாஸ் 2 கிளாஸ் குடிப்பாங்க. பாப்பா எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ குடிச்சிப்பாங்க அப்படின்னு நமக்கு அதில் கவனம் செலுத்துறதில்ல. கண்டிப்பாக நம்மளோட உடலுக்கு நீர் சத்தும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் இந்த கிளைமேட்க்கு கண்டிப்பாக தண்ணி வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ பாப்பா வந்து 2 லிட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக வந்து தண்ணி குடிக்கலாம். ஸோ அது காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்கன்றத நோட் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபேன் காற்றுக்கு நியராக நிறைய பேர் வந்து இந்த கிளைமேட்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேன் கிட்ட போய் ஃபேஸ் வச்சு தூங்குறது. ரொம்ப வந்துட்டு இந்த கிளைமேட்டை இந்த வெப்பத்தை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா நீர் சத்துக்கள் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உள்ளுக்கு வந்து நல்ல நீராகாரம் வந்து கொடுங்க. இப்போது உதடு வந்து வெடிச்சு இருக்குது, ரத்தம் வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ 2 hours ஒன்ஸ் வந்து ஒரு லேயர் வந்து வெண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிட்டே வாங்க. இதில் நல்லாவே கிளியராக ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பழங்கள் வந்து கொடுங்க. இந்த கிளைமேட்க்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையான பழங்கள் வந்து கொடுக்கலாம். மோர் வந்து கொடுத்துக்கலாம். நன்னாரி ஜூஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உடம்புக்கு வந்து கூலண்ட், அதாவது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே சரியாயிடும். குழந்தை வந்து அந்த லிப்ஸை வந்து பிச்சு எடுக்காமல் அந்த நெகத்தை வந்து படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் வந்து குணசேகர். ஓகே, எங்க மகளுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நீர் கட்டின்றாங்க பாருங்க தமிழ்ல. ஓகே சார், அவங்களுடைய வயது சொல்லுங்க. நல்லாவது திரும்ப வருது. வெயிட் ரொம்ப ஓவரா இருக்காங்க. 105 அப்படி இருக்காங்க. 100 kg மேல இருக்காங்க. எவ்வளவோ டாக்டர் பார்த்துட்டு எதுவுமே சரியா போகல. என்ன பண்றது மேடம்? ஓகே சார், அவங்களோட ஏஜ் என்ன? ஏஜ் வந்து 27. ஓகே,
திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிருக்கு. திருமணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. ஓகேங்க. ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க. சரி, ஓகே சார். கர்ப்பத்தடை பண்ணல, ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்திருக்காங்க. நார்மல் டெலிவரி இல்ல. ஆனா பிசிஓடி வருது திரும்ப கம்மியாகுது. எவ்வளவோ பார்த்தாச்சு மேடம். வெயிட் வந்து ரொம்ப ஓவரா இருக்காங்க. 105 இருக்காங்க. சரிங்க சார், நான் சொல்றதை கவனிங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன், ஆனால் இதுக்கு கியூர் கிடைக்கல, இதுக்கு லேப்ரோஸ்கோப்பி கூட பண்ணியாச்சு, அப்பயும் திரும்பவும் வருது அப்படிங்கிற பிரச்சனையோடு தான் நம்மளுடைய மருத்துவமனைக்கும் வருவாங்க. மூலிகை மருந்துகளில் இதை கண்டிப்பாக நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். இந்த நீர்க்கட்டினாலேயே நிறைய பேர் வந்து குழந்தையின்மையினால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடல் எடை அதிகமாகிறது, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடும். இந்த யாருக்கெல்லாம் பிசிஓடி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் சாந்தமாக இருந்தாங்க, இப்போ ரொம்ப கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கூட வந்து அட்டெண்டர்ஸ் எல்லாமே இந்த நீர்க்கட்டி இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் கண்டிப்பாக இந்த நீர்க்கட்டிகள் ரப்சர் ஆகி மாதவிலக்கிலே வெளியில் வந்துடும். நீங்கள் வரும்பொழுது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோடு வரலாம். தொடர்ச்சியாக ஒரு 5லிருந்து 6 மாத காலம் சிகிச்சைக்கு அப்புறமா நீங்கள் ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி நார்மலுக்கு வந்துடும். அறுவை சிகிச்சை இல்லாமலேயே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் ஆகியிருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த நீர்க்கட்டி அப்படிங்கிறதும் உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். மோஸ்ட்டாக வந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க, சர்க்கரை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும். குறிப்பாக வயிறு மடங்கி சுருங்குற மாதிரியான வேலைகள் வந்து செய்யணும். இடுப்பு எலும்புகள் வந்து நல்லா குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்கிற மாதிரியான வேலைகள் வந்து செய்யணும். இல்லைனா சூரிய நமஸ்காரம் 12 ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இப்போ நீர்க்கட்டிகளுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி தொடர்ச்சியாக அங்கே மருந்துகளும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அரச இலை கொழுந்தும் வேப்ப இலை கொழுந்தும் சம அளவு எடுத்துக்கணும். நல்லா மைய அரைச்சி தொடர்ச்சியாக 48 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த நீர்க்கட்டிகள் ஈஸியாக ரப்சர் ஆகி மென்சஸ் வழியாகவே வந்துடும். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் பேசுங்க. நீங்கள் லைனில் தான் இருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், அல்சர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அல்சரில் வந்து இப்போது அடிக்கடி பசி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பசி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த டைமில் வந்துட்டு கோவம் கூட அதிகமாக வரும், சாப்பிட முடியல அப்படின்னா. இந்த மாதிரி அடிக்கடி வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த பசி எடுத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த கண்டிஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி வெளியே வரலாம்? ஓகே, எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம குறைச்சிக்கணும். நம்ம அவங்களுக்கு தெரியாது நம்ம அதிகப்படியான கோவப்படுறோன்னு. கூட அட்டெண்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க ரொம்ப வந்து கோவப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்ககிட்ட சொல்லும் போது நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும். நம்ம கூட இருக்கவங்க நம்ம என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். யோகாசன பயிற்சி ரொம்ப இதுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ நம்மளுடைய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மனம் சார்ந்த விஷயம், உடல் ஆரோக்கியம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மனசு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நம்ம நினச்சது வந்து நடக்கலை அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிகப்படியான உடலில் வந்து இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் வந்து பயங்கரமாக வந்து ரிவர்ஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். கண்ணா பின்னான்னு வந்து செக்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து நமக்கு யோகாசன பயிற்சி தான். இல்லை பிடிச்ச விஷயங்கள் என்ன? ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு யோகா பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, இதுக்காக என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து பிடிக்குதோ, மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும், சாங்ஸ் கேட்குறதுக்கு பிடிக்கும், கோவிலில் இருக்கிறது பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சில அவங்களுக்கு எதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ நம்ம அதில் வந்து கொஞ்சம் மைண்ட் அவங்களுக்கு டைவர்ட் பண்ணி விடணும். அதே மாதிரி இப்போ ரொம்ப அதிகமாக பசிக்குது, அதிகமாக இப்போ தான் நம்ம சாப்பிட்டு முடித்தோம், திரும்பவும் நமக்கு பசி இருக்குது அப்படின்னா ப்ளெயினாக வந்து தண்ணி குடிக்கிறதே நல்ல விஷயங்களாக இருக்கும். ஏன்னா அந்த ஆசிட் வந்து என்ன ஆகும்னா நம்ம தண்ணி குடிக்க குடிக்க அது டைல்யூட் ஆகிடும். டைல்யூட் ஆகும்போது அப்படியே டைஜஸ்ட் ஆகிட்டு அது நார்மலுக்கு போயிடும். ஸோ பசி எடுக்கும் போதெல்லாம் நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னா பாடி வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எப்போல்லாம் பசி இருக்கோ அப்போ வந்து நம்ம தண்ணி நிறைய குடிச்சு அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சரஸ்வதிங்க. ஓகேம்மா, யாருக்காக கேட்குறீங்க?
எனக்கு தான். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. இந்த வயசு வந்து 38. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கங்க. சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல பேசுங்க. டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க. மாசம் மாசம் பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது. சரிங்கம்மா. 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு டைம் தான் பீரியட்ஸ் ஆகுது. ஓகேம்மா. இந்த மாதிரி எவ்வளோ வருஷமா இருக்கு உங்களுக்கு? இப்போ ஒரு வருஷமா தான் அப்படி இருக்கு. ஓகேம்மா. ஸ்கேன் பார்த்தீங்களா? என்னங்க? ஸ்கேன் பார்த்தீங்களா? இல்ல, ஸ்கேன் பார்க்கல. சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்கம்மா? இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல. எதுவுமே சரி இது சரியாயிடும் அப்படின்ட்டு நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், அது சரியாகல. சரி, ஓகே. சரிம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. ஸோ ஒரு பீரியடில் என்ன ஆகும்னா, அந்த ஓவரியில் வந்து நீர்க்கட்டிகள் அதிகமாக இருக்கும்போது சிவியரான ஒரு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் வந்து மருத்துவமனைக்கு போகும்போது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும், லேப்ரோஸ்கோபிக் பண்ணணும்னு தான் கண்டிஷன்ஸ் கொண்டு போய் விட்டுரும். நம்ம உடம்புல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு அறிகுறிகள் ஏற்படுது அப்படின்னா உடனே மருத்துவரை போய் பார்க்குறது நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, மருத்துவமனைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது, நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க, மருந்துகள் எடுத்துக்கிறதுக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு பாதி பேர் வந்து மருத்துவமனைக்கு வரத்துக்கே பயப்படுறாங்க. ஸோ நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் வராது, தைரியமாக வந்து எடுத்துக்கலாம். உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்மளுடைய மூலிகை மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணாங்க? ஸோ சுற்றி இருக்கக்கூடிய வீட்டில் தோட்டத்தில் விளையக்கூடிய மூலிகைகள் கொண்டு அவங்களே வந்து கை வைத்தியமாக பண்ணி அவங்களோட நோய்களை தீர்த்திக்கிட்டாங்க இல்லையா? ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரல, ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து ஒரு வருஷமாக வந்து கண்டுக்காமல் இந்த நோயை வந்து அதிகப்படியாக தான் வச்சிட்ருக்கீங்க. ஆரம்ப கட்ட நிலையில் பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸும் ஷார்ட் பீரியடில் முடிஞ்சிடும். உடனடியாக நீங்கள் பேசிக்கான எடுக்க வேண்டிய டெஸ்ட் வந்து ஸ்கேன் தான். பெல்விக் ஸ்கேன் வந்து எடுக்கணும். அதுக்கு அடுத்த கட்டம் வந்து ஏதாவது ஹார்மோன் தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஹார்மோன் டெஸ்ட் வந்து பார்க்கணும். இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து உணவில் வந்து கவனம் செலுத்துங்க. மோஸ்ட்டாக வந்து ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக மேஜரான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. சத்து கம்மியாக இருந்துச்சு, உணவில் நம்ம வந்து சத்தான உணவுகள் எடுத்துக்காமல் நம்ம வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு கரெக்டாக எடுத்துப்பாங்க, சும்மா இட்லி தோசை இப்படியே எடுத்துப்பாங்க, அதில் வெறும் கார்ப்ஸ் மட்டும்தான் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அனைத்து விதமான சத்துக்களும் நமக்கு தேவை அப்படின்னா கீரை, காய்கறி, பழங்களை நம்ம கவனம் செலுத்தணும். ஏதாவது ஒரு வகையான பழங்கள் நம்ம டெய்லி வந்து எடுத்துக்கணும். எளிதில் கிடைக்கக்கூடிய கீரை வகைகள்லேயே நமக்கு இரும்பு சத்துள்ள பொருட்கள் நிறைய இருக்குது. ஸோ வாரத்தில் ஒரு 2 முறை முருங்கைக்கீரை வந்து நீங்கள் சமையலில் எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. யூட்ரஸ்க்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உளுந்து களி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் நிறைய எடுத்துக்கலாம். உளுந்து களியிலே வந்து நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். எள்ளு உருண்டை, எள்ளு வந்து உருண்டை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எள்ளு வந்து பனவெல்லத்தோடு கலந்து பொடி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூ வந்து யூட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு முறை வாழைப்பூ வந்து உணவில் சேர்த்துக்கணும். செவ்வாழை பழம் வந்து ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு. ஸோ கர்ப்பப்பைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம கவனம் செலுத்தணும். இதை தாண்டி முறையாக ஒரு 3 மாத காலம், ஒரு வருஷமாக பீரியட்ஸ் வரலன்னு சொன்னீங்க, 3 மாத காலம் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு, அதாவது நீர்க்கட்டியாக இருக்கட்டும், இல்லை மாதவிலக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு மாதவிலக்கு கரெக்டாக வருது ஆனால் எனக்கு ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய நார் திசு கட்டி, எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பான மருந்துகள் இருக்குது. டெய்லி காலையில் ஒரு கிளாஸ் வெந்நீர்லேயோ இல்லை நீராகாரம்லேயோ நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் 3லிருந்து 5 சொட்டுகள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாதவிலக்கிலே உங்களுக்கு கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மருத்துவமனை 85க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பை எந்த பிரான்ச் இருக்கோ நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து அல்சர் பற்றி பேசிட்டு இருந்தோம். அல்சருக்கு இங்கே நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது டாக்டர்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து துவர்ப்பு உள்ள மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ஸோ மோஸ்ட்டாக துவர்ப்பு சுவை உள்ள மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த அல்சர் குணமாகும். சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. குறிப்பாக இந்த சங்கு பற்பம் அப்படிங்கிற மருந்துகள் நம்மளுடைய அல்சருக்கு வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது எலுமிச்சை சாறில் கலந்து வந்து கொடுக்க சொல்லுவோம். கடுக்காய் சூரணம் வந்து இருக்குது, அதை வந்து நல்லா கஷாயம் மாதிரி போட்டு நம்ம எப்படி வந்து ஆயில் புல்லிங் பண்ணுறோம், நம்ம வாயில் வந்து நல்லெண்ணெய் போட்டு நம்ம ஆயில் புல்லிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இந்த கடுக்காய் சூரணத்தை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நல்லா வாயில் அப்படியே நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த வாயில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே ஆற ஆரம்பிக்கும். நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த அல்சரை குணப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து குறைக்கணும். அதுக்கடுத்து அவங்களுக்கு பித்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூட்டை வந்து குறைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஷிரோதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறைகளில் உடலில் இருக்கக்கூடிய சூடுகள் எல்லாமே தனிய ஆரம்பிச்சிரும். அதற்கப்புறம் நம்ம சிம்பிளாக வந்து நம்ம பாடியை கூலண்ட் பண்ணணும் அப்படின்னா குல்கந்து. நிறைய பேருக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும், நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த ஹீட்டை வந்து எப்படி குறைக்கிறதுனே தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே குல்கந்து டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னாலும் பாடி நல்லாவே கூலாக ஆரம்பிச்சிடும். பாதாம் பிசின் வந்து எடுத்துக்கலாம். இந்த கிளைமேட்க்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். மோரில் கலந்து கூட எடுத்துக்கலாம். இந்த பாதாம் பிசின்றது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ ஒரு 2 to 3 துண்டு நைட்டு தூங்க போகும்பொழுது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். காலையில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு நுங்கு மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ நல்ல மோர், புளிக்காத மோரில் இந்த பாதாம் பிசினை வந்து நல்லா கலந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன ஆட் பண்ணணுமோ, இஞ்சி துண்டுகள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், புதினா இலைகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம டெய்லி குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னாலே பாடி வந்து நல்லா கூலாக ஆரம்பிச்சிடும். வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது மூலியமாக அந்த பித்தம் சூடு வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நைட்டு தூங்க போகும்பொழுது தொப்புள்ளையும் காலோட பெருவிரல்லையும் நம்ம நல்லெண்ணெயோ இல்லை விளக்கெண்ணெயோ வச்சு நல்லா நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கணும் அப்படின்னாலே நமக்கு அந்த ஹீட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். கரெக்டாக தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து குடிக்கணும். நம்ம பழைய கஞ்சி சோறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம முன்னோர்கள் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாமே நம்ம மறந்துட்டோம். ஸோ அதை டெய்லி வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே இந்த புண்ணு, அந்த பழைய சோறு கஞ்சியில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை டெய்லி குடிச்சிட்டு வந்தாலும் இந்த அல்சர் புண் வந்து ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேருமா? மேம் என் பேர் ரோசி, நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கான கேள்வி இது? எனக்கு தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க. சாரி மேம், உங்களுடைய ஏஜ் சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஓகே மேம், எனக்கு 38 வயசு ஆகுது. எனக்கு வந்து ஹெப்பாட்டிக் ஹெமஞ்சியோமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வந்து ஹெமஞ்சியோமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓகேம்மா, டயட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கால் பண்ணியிருக்கேன் மேம். ஓகேம்மா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மருத்துவமனைக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களோட இன்னும் மற்ற அறிகுறிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்கணும். மோஷன் வந்து எந்த நிறத்தில் இருக்குது, என்ன மாதிரியான உங்களுக்கு சிம்டம்ஸ், இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ டயட் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஆவியில் வேக வச்ச உணவுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ரைஸ் வந்து குக்கர் ரைஸ் இல்லாமல் வடித்த சாதம் வந்து எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக வந்து யூஸ் பண்ணணும். மஞ்சள் உணவில் வந்து மஞ்சள் கலந்த உணவுகள் மோஸ்ட்டாக வந்து பாக்கெட்டில் வரக்கூடியது வேண்டாம், நீங்களே வாங்கி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்க வேண்டாம். ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரிப்போர்ட்ஸோட நேரில் வாங்க, நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சித்திரவேல், தூத்துக்குடி மாவட்டத்தில் பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு தான். உங்களுடைய வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வயசு 51. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், அந்த கிட்னி கல் இருக்குது. சரிங்க.
இப்போ வலி வந்து தொப்புளுக்கு கீழே வந்து அடி வயிறு வரைக்கும் ரொம்ப வலி அதிகமா இருக்கு. ஓகே சார், உங்களோட ஸ்டோனோட சைஸ் தெரியுங்களா? எந்த பக்கம் இருக்கு? லெஃப்ட் சைடா ரைட் சைடுங்களா? ரைட் சைடுல வந்து 11.4 இருக்குது. சரி, ஓகேங்க. லெஃப்ட் சைடு வந்து 5.2 இருக்குது. ஓகே, ஸோ 5 mm இருக்கு. ஓகே mm. ஓகே, எவ்வளோ நாளாக உங்களுக்கு எவ்வளோ நாளாக இந்த தொந்தரவுகள் இருக்கு சார்? இது இப்போ ஒரு வருஷமாவே இருக்குது. ம், நான் வந்து இப்ப அந்த இதயத்துல அடப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சரிங்க. அதனால அந்த மாத்திரை சாப்பிட்டதுனால வயிறு புண்ணாகி வலிக்கும் அப்படின்ட்டே இருந்தது. ஓகேங்க. அப்புறமா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்து ஸ்டோன் இருக்கு அப்படிங்கிறது. சரிங்க, கவலைப்படாதீங்க, நம்ம ஈஸியாக இதை குணப்படுத்திடலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரடியாக வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்க சொல்லுவோம். இதை தாண்டி ஒரு சிறப்பான ஒரு கஷாயம் இருக்குது. ஸோ அது காலையில் 10 ml, நைட்டு 10 ml. இது 2 மெடிசன்ஸும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே யூரின் வழியாக வெளியில் வந்துடும். ஒவ்வொரு முறை யூரின் போகும்போதும் நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணி போகணும். அப்போ தான் ஸ்டோன்ஸ் வெளியில் வருதா, அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து வெளியில் வருதா என்னன்றதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நேரில் வரும்போது சொல்லுவோம். 85க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளைகள் இருக்குது. 4 தலைமுறைகளாக நம்ம பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் கொண்டு அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது நிறைய பேர் வந்து இந்த ஸ்டோன்ஸ்க்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்வாங்க, லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை வந்து மேற்கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய மூலிகை மருந்துகளே இந்த ஸ்டோன்ஸை வெளியில் கொண்டு வர முடியும். இப்பொழுதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம். இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய கற்களுக்கு ஒரு எளிமையான ஒரு மூலிகை வந்து கீழாநெல்லி. ஸோ கீழாநெல்லியை நல்லா மைய அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. புளிக்காத மோரில் இந்த கீழாநெல்லியை வந்து நல்லா கலந்து காலை வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் மட்டும் எடுங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். இது ஒரு எளிமையான ஒரு முறை. கண்டிப்பாக இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய மருத்துவமனைக்கும் நீங்கள் நேரடியாக வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து மல்டிபிள் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த சிங்கிள் ஸ்டோன்ஸே வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது. அதே மாதிரி மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். நிறைய கற்கள் இருக்குது, ஒரு 5லேருந்து 6 கற்கள் வந்து இருக்குது. ஒரு சிலதெல்லாம் மெஷரே பண்ண முடியல, பெரிய ஸ்டோன்ஸ் மட்டும்தான் மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க, லேப்ரோஸ்கோபிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் வருவாங்க. ஸோ நம்மளுடைய மருந்துகள் மூலியமாக கண்டிப்பாக இது வெளியில் கொண்டு வர முடியும். நீங்கள் ரிப்போர்ட்ஸோட நேரில் வந்து பார்க்கலாம். ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, அதுக்காக நான் மருந்துகள் எடுத்துக்கிறேன், இருதயத்தில் ஒரு சில தொந்தரவுகளுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நம்மளுடைய மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. ஏன்னா நம்மளுடைய மெடிசன்ஸ் எல்லாமே ஹெர்பல் மெடிசன்ஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி வந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஆங்கில மருந்துகளோடு சேர்த்து நம்மளுடைய மருந்துகளும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு சில பயம் வந்து இருக்கும். எப்படி நான் ஆல்ரெடி இந்த மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன், நடுவில் இந்த மருத்துவம் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா ஏதாவது உடம்பு ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது வருமா, வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே ஹெர்பல் மெடிசன்ஸ் தான். இன்னும் உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுமே தவிர கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வித தொந்தரவுகளும் இருக்காது. ரிப்போர்ட்ஸோட நேரில் வந்து பாருங்கள். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் லட்சுமிங்க. ஓகேம்மா, நாமக்கல் மாவட்டங்க. சரிங்க, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க கேட்குறேன். உங்களுடைய வயது என்னம்மா? எனக்கு 45 வயதுங்க. சரிம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. அதாவது மேடம், ஒரு வாரமா கிருகிருப்பு வந்துகிட்டே இருந்தாங்க. சரிங்கம்மா. அப்புறம் ஆஸ்பத்திரி போனாங்க. அப்புறம் அது வந்து ஊசி போட்டாங்க, சத்து கம்மியா இருக்குன்னு சத்து ஊசி போட்டாங்க. ப்ரெஷர் எல்லாம் பார்த்துட்டு நார்மலா இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் மறுபடியும் அந்த கிருகிருப்பு ஒரு 2 நாள் இருந்துச்சுங்க. அப்புறம் சரியாயிடுச்சு. ஓகேம்மா. அப்புறம் நேற்றுக்கு இருந்து மயக்கமா வருதுங்க. சரி, மயக்கமா வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அவங்க மயக்கமா வருதுன்னு ஊசி போட்டாங்க. சரிங்க. சத்து கம்மியா இருக்கும், அந்த வெயிலுக்கு அப்படிதாங்க வரும்னு சொல்லி சத்து ஊசி ஒன்று போட்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா. அதுக்குதான் சரி, உங்க முதுகு பின்னாடி எல்லாம் வலிக்குதுங்க, புடனைக்கு கீழே எல்லாம் வலிங்க. சரி, சரிங்கம்மா. உங்களுக்கு சுகர் ப்ரெஷர் இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க. எதுவும் இல்லை. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றீங்களாம்மா? சாப்பிட்றேங்க. சரி, ஓகே. சரி, நான் சொல்கிறத கவனிங்க, பயப்பட வேண்டாம். ஓகேவா?
இந்த தலை சுத்தலாக இருக்குது, மயக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. குறிப்பாக இந்த வெயில் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தால் கூட கரெக்டான டைமுக்கு நேரத்துக்கு சாப்பிடணும். அதாவது 3 வேளை கரெக்டாக சாப்பிட்டால் மட்டும் போதாது. இந்த பசிங்கிற உணர்வு எடுத்த உடனே நம்ம சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறதுல கவனம் செலுத்தணும். அடுத்து இந்த கிளைமேட்டுக்கு நிறைய நீர் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு வகையான ஒரு பழச்சாறுகள் வந்து டெய்லி வந்து எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் சூப் மாதிரி எடுத்துக்கோங்க. நீர்மோர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப உடம்புக்கு வந்து உப்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுதும் இல்லைன்னா சுகர் லெவல் குறைவாக இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான மயக்க நிலை வந்து வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் அதை தாண்டியும் எனக்கு தலை சுத்தல் இருக்குது அப்படின்னா கழுத்து எலும்புகளில் ஏதாவது ஒரு தேய்மானம், cervical spondylosis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூளைக்கு செல்லக்கூடிய ஒரு சில நரம்புகள் வந்து பாதிப்பு ஏற்படுறதுனால, அதாவது எலும்புகள் வந்து தேய்மானம் ஆகும் பொழுது, கழுத்து எலும்புகளில் தேய்மானம் இருக்கும் பொழுது அதற்கு இடைப்பட்ட பகுதிகளில் நரம்புகள் போகும். அப்போ வந்து இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த தலை சுத்தல் மயக்கம் வரும். அதாவது குறிப்பாக படுக்கும் பொழுது தலை சுற்றுது, உட்கார்ந்தே இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தலையை லேசாக சாய்க்கும் போது தான் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளட் ஃப்ளோவில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும்பொழுது தான் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ இதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த தலை சுத்தல் பிரச்சனை குறைவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து மைக்ரெயின் சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கும். தலை சுற்றலோடு சேர்ந்து வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த வாமிட் பண்ண உடனே அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதற்கு எல்லாமே தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்துக்கணும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இதுக்கு பஞ்சகர்மா சிகிச்சை வந்து மேற்கொள்கிறோம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 5 to 8 சிட்டிங்ஸ் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 to 5 சிட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு கிளியராக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்கு வந்து ஆரோக்கியமான உணவுகளில் ஃபஸ்ட்டு உங்களோட ஏஜ் குரூப்புக்கு வந்து சத்தான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து பார்க்கலாம். பாடியோடைய நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் வந்து மோஸ்ட்டாக வந்து வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு பலவீனமாக இருக்குது, என்னால் எழுந்து கூட நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, உள்ளுக்கு வந்து செரிமானத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். நான் சாப்பிட்ட உணவெல்லாம் நல்லா செரிமானம் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நமக்கு எப்படி வயதாகும் பொழுது நமக்கு உடலில் வந்து உரிகிற தன்மை, அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அந்த வயிற்றில் வந்து செரிமானத்தை வந்து நம்ம சரி பண்ணணும். அதாவது அவங்களுக்கு முறையாக பசி இருக்கா அப்படின்றத நோட் பண்ணணும். சாப்பிட்ட உணவு நல்லா செரிக்குதா, அந்த செரிமானமான சத்துக்கள் முறையாக ரத்தத்தில் போய் கலக்கிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு நம்ம கவனம் செலுத்தணும். ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறேன், சாப்பிட்டா அடுத்த செகண்டே எனக்கு மோஷன் வந்துடும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு 4லேருந்து 5 முறை மோஷன் போயிட்டே இருக்கேன், அதனால் என்னால் வெளியில் எங்கேயும் போக முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஆரோக்கியமான உணவு எடுத்தால் கூட ஒரு உடல் வந்து பலவீனமாக இருக்கும். ஏன்னா அவங்க உணவு எடுத்துக்கிறாங்க, ஆனால் அது உடலில் போய் சேராது. அப்சார்ப்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்றதை பார்த்து அதுக்குரிய சிகிச்சை முறை எடுத்துக்கணும். பொதுவாகவே இந்த வயிறு உப்புச பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ட உணவு முறையாக செரிமானம் ஆகலை அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு சில மூலிகைகள் கொண்டு நம்ம பவுடர் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் வராது. சுக்கு, மிளகு, திப்பிலி, கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு, ஸோ இது எல்லாமே நமக்கு சம அளவு எடுத்து லேசாக வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு, இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம மோர் குடிக்கிறோம் இல்லையா, புளிக்காத மோரில் ஒரு 1/2 ஸ்பூன் இந்த பொடியை கலந்து நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஈஸியாக வந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். குறிப்பாக இந்த கிளைமேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சளியும் பிடிக்க ஆரம்பிக்கும், வேர்வைனாலையும் நமக்கு அதிகமாக சளி பிடிக்கும். வேர்வை அதிகமாக இருக்கும்போது நாம் ஒரு சில தவறுகள் செய்வோம். உடலில் வேர்த்துட்டே இருக்கும், இந்த வெப்பம் தாங்க முடியாமல் அப்படியே போய் குளிப்போம். வேர்வை முகத்தில் அதிகமாக இருக்கும்போது சில்லுன்னு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அதே மாதிரி வேர்வை அதிகமாக இருக்கும்போது சில்லுன்னு ஏதாவது குளிர்பானங்கள் எடுப்போம். இது மாதிரி எடுக்கும் பொழுது டக்குன்னு சளி பிடிச்சிரும். இப்போ வேர்வையிலே இருக்கும் உடம்பு, டக்குன்னு ஏசி ரூமில் இருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது உடனே அவங்களுக்கு சளி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன பொடியில் சுக்கு, மிளகு, திப்பிலி இருக்கிறதுனால இந்த சளி தொந்தரவுகளும் நல்லாவே கிளியர் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிற ஒரு மூலிகை வந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு. ஈவன் கேன்சர் வராமல் தடுக்கும். கேன்சர் இருக்கிறவங்களுக்கும்
இந்த கருஞ்சீரகம் எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னா கேன்சர் செல்ஸ் எல்லாம் ஈஸியாக டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ நம்மளுடைய பாரம்பரியமான மருத்துவத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னாலே உடலில் நோய் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக நீண்ட வருஷம் வாழலாம். ஸோ இதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேரு கண்ணகிமா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான்மா. நான் அரியலூர் மாவட்டம் செந்துறையிலேருந்து பேசுகிறேன். வயசு 63மா. சரிம்மா, பேசுங்க. மூட்டு வலி. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம்மா. எனக்கு மூட்டு வலி 4 வருஷமா இருக்குமா. ஓகேம்மா, 2 மூட்டையிலையும் வலி இருக்குங்களா? அதாவது முதல்ல லெஃப்ட் கொஞ்சம் வலிச்சதுமா. அப்ப இப்ப ரைட் சைடால கொஞ்சம் தாங்கி நடந்தேன். அப்ப இப்ப லெஃப்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரைட் சைடு ரொம்ப வலிக்குதுமா. அப்படியே முட்டிக்கு கீழே கைய வச்சாலே வலிக்குதுமா. நான் இந்த இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போய் நீ கேப் போட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்து முட்டி செஞ்சு போச்சு, நீங்க அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லம்மா. அப்புறம் திரும்ப சித்தாவில பவுடரு மாத்திரை இந்த எண்ணெய் எல்லாம் வாங்கி தடவிட்டு இருந்தோம்மா. அது ஒன்னும் கேட்கலம்மா. எனக்கு கஷ்டமா இருக்கு, நடக்க முடியலம்மா. சரிம்மா, ஓகே. மோஸ்ட்டாக இந்த இப்போ இன்றைய காலகட்டத்தில் 45-50 வயதுலேயே மூட்டு வலியோட வராங்க. அதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இப்போது தேய்மானம் அப்படிங்கிறது உங்களுடைய வயது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ வயதாகும்பொழுது முன்பு காலத்துலலாம் வயதானவங்களுக்கு கூட மூட்டு வலி இல்லை. ஏன்னா அவங்க உடல் எடை பார்க்கும்பொழுது அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நார்மலாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம உடலுடைய வெயிட் ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கண்டிப்பாக மூட்டுகளில் வலிகள் இருக்கும். ஸோ வெயிட் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. வெயிட் நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானத்தை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா வெறும் மருந்து மாத்திரைகளோடு சேர்ந்து பஞ்சகர்மா வர்ம சிகிச்சை மேற்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். நம்ம ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. அது பண்ணவும் அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய மருத்துவமனையில் உள்ளுக்கு மருந்துகள் ஒரு 3 மாத காலத்தோட வர்ம சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் கிடைக்கும். அங்கே உடலில் நமக்கு எல்லா சத்துக்களும் ரொம்ப ரொம்ப அவசியம். அது எலும்புகளுக்குன்னு குறிப்பாக பார்த்துக்கிட்டோம்னா கால்சியம் சத்து. கால்சியம் சத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். பிரண்டை துவையலோ இல்லை பிரண்டை பொடியோ நீங்கள் உணவில் நிறைய எடுத்துக்கோங்க. நம்மளுடைய மருத்துவமனையிலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம், என் பேர் ராமநாதன் மேடம். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு இருக்கு மேடம். உங்களுடைய வயது சொல்லிட்டு உங்க கேள்வி கேளுங்க. 46 ஆகுது மேடம் வயசு. சரி சொல்லுங்க சார். அதிகமா இருக்கு மேடம். 150-90 இருக்கு மேடம். ஓகே சார், எவ்வளோ வருஷமா இருக்கு உங்களுக்கு? 3 வருஷமா இருக்கு மேடம். ஓகே. ஸோ மருந்துகள் கரெக்டாக எடுத்துட்டு இருக்கீங்களா? 3 மாசமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி மருந்து எடுத்துதான் இருக்கு மேடம். பிபி குறையல அப்படின்ட்டு டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. சரிங்க. பிரைவேட்டா கிளினிக்ல போயிட்டு இடத்துல ட்ரைக்ளிசரைடு அதிகமா இருக்குது, ட்ரைக்ளிசரைடு குறைக்கணும்ட்டு அதுக்கு தனியா ஒரு மருந்து கொடுத்தாங்க. அதையும் டெஸ்ட் சாப்பிட்டு தான் வரேன். சரிங்க, ஓகேங்க. நான் சொல்கிறத கவனிங்க. நான் ஆல்ரெடி இந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ரெஷர் நார்மலுக்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பூண்டு இதுக்கு நம்ம வீட்டிலே இருந்தபடி நம்ம வைத்தியம் பண்ணணும். மருந்துகளோடு சேர்த்து நம்மளுடைய வீட்லேயும் நம்ம வீட்டு குறிப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக கிளியராக ஆரம்பிச்சிடும். பூண்டு ஒரு 15 பல் எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி டெய்லி நைட் சாப்பிட்டுட்டே வாங்க. இதற்கு கூட மருதம்பட்டை சூரணம் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இருதய தசைகள் எல்லாமே நல்லா வலுவாக்கும். ப்ரெஷரும் உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோலுக்கு வந்துடும். டெய்லி காலையில் 5 கிராம், நைட் 5 கிராம் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த ப்ரெஷர் குறையிறதுக்கு ஒரு மாத்திரைகள் மட்டும் கொடுக்குறோம். ஸோ இதை எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரெஷர் சீக்கிரமாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ நேரடியாக பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஸோ டாக்டர், வழக்கம் போல் இன்றைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தொந்தரவுகளுக்கு சின்ன சின்ன ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி டிப்ஸ் கொடுத்தீங்க. நேர்கள் கேட்டு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. நேர்களே, இன்னொரு டாக்டர் ஆன் கால் எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.